ஹாய் குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ கொஞ்சம் ஓகேடா. இன்றைக்கும் நான் வீடியோவே போடலை. நீங்கள்லாம் என் மேலே செம கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா. நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நான் ஓகே தான், ஓகேவா. நான் ரொம்ப ரெக்கவர் ஆகலை. ஏன்னா வெயில் வந்தால் தான் என்னால் ரெக்கவர் ஆக முடியும். ஏன்னா எனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால என்னால் சரியாக பேச முடியலை. எப்படி சொல்கிறது, மார்னிங் ஒரு 10 o'clock வரையும் எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது. ஒரு 11 o'clock ஒரு 12 o'clock கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் சளி கொஞ்சம் விடுது. அதே மாதிரி ஒரு நைட் 10 o'clock மேலே என்னால் கண் முழிச்சிட்டு இருக்கவே முடியல. மறுபடியும் எனக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இது எப்போவுமே எனக்கு வருஷம் நடக்கிறது தான். வருஷத்தோட லாஸ்ட் 3 months எனக்கு இப்படி தான் இருக்கும். உங்களில் யாருக்காச்சும் இதே மாதிரி எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் நினைக்கிறேன் உங்ககிட்ட சாரி கேட்கக்கூடாது, நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கும் பாருங்கள், நான் வீடியோ போடலை. இந்த வீடியோ அதுக்குன்னா உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்கிறது, நான் எப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் உங்ககிட்ட நான் சாரின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ஐம் ஸோ வெரி சாரிடா. உங்களை நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக என்னுடைய உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன். நீங்கள் கேட்ட மாதிரி லாங் வீடியோவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2 days மட்டும் பொறுத்துக்கோங்கடா. நான் கண்டிப்பாக நாளையிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன்டா. எப்போவுமே நம்ம வீடியோ நைட்டில் தான் வரும். அதே மாதிரி நாளைக்கு நைட்டு கண்டிப்பாக வீடியோ வரும், ஓகேவா. இன்றைக்கி 1 day மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னாலே சரி, எனக்கு வாயெல்லாம் அந்த சளினால் வளர ஆரம்பிக்குது. என்னால் இன்றைக்கி வீடியோ போட முடியல. இந்த வீடியோவும் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுனால தான் வந்தேன். அப்புறம் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜோடி சூப்பர்க்கா அப்படின்னு. தயவு செஞ்சு இவங்களுக்கு அவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாதீங்கடா. ஏன்னா நீங்கள் நினைக்கிற ஜோடி கூட மாறி போகலாம், சேராமல் கூட போகலாம். ஏன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எமோஷ்னலான ஸ்டோரி தான். உங்கள் ஹார்ட் டச் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா எல்லா லவ் ஸ்டோரியுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக முடியாது. லவ்னாவே பிரச்சனைகள் தான், புரியும் உங்களுக்கு. அதனால் நம்ம ஸ்டோரியில் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டோரி கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, இதை நான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு நல்லா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் கொண்டுட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்லவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும் இவங்ககிட்ட சொல்லிவிடுவோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற பேர் கூட சேரலாம், ஓகேவா. அதனால் இப்போயும் நீங்கள் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு தான் இதை சொல்ல வரேன். அப்புறமேட்டு நான் மாற்றும் போது அக்கா ஏன் இப்படி பண்ணினீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அக்கா அப்படின்னு நீங்கள் என்னை திட்டக்கூடாதுல்ல. அதனால் நான் இப்போவே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியான பேரை தான் நான் கண்டிப்பாக போடுவேன். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட இதை சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலை பார்க்குற பாதி பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டுமே நான் ரீட் பண்ணுவேன். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன்டா. ஓகே, நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். பை பாய்.